ஒரு நிமிஷம் வந்து இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்குன்னு வைப்போம். ஓ! 10 கோடியா? சூப்பர். ஆமா, 10 கோடி. நாளைக்கு காலையில உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா, ஒரு நிம்மதியா இருக்கும்னு நீங்க நினைச்சா, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா, உண்மையான ஆபத்தே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்யர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார். உண்மதான். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அது. அதனால தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழமான தேடல் முழுக்கவும் உங்களுக்கானது. நாம இன்னைக்கு பேச போற டாபிக், அதாவது ஞானத்தின் செல்வமும் சாணக்கியரின் எச்சரிக்கையும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப கூர்மையான ஒரு குறிப்பை பத்தி தான். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நாம எல்லாரும் பாத்தீங்கன்னா பணத்துக்காகவும் வெற்றிக்காகவும் பகலா ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த வெற்றி கிடைச்ச அடுத்த நிமிஷமே நாம ஏன் ரொம்ப உஷாராகிடணும்? ஜெயிக்கிறத விட ஜெயிச்ச பிறகு வர ஆபத்துகள் என்னென்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது, நாம எப்பவுமே வெற்றி ஒரு முற்றுப்புள்ளியா தான் பார்க்கறோம். ஒரு ரேஸ்ல ஓடி அந்த கோட்டைய தொட்டதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆமா, அந்த ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட் வந்துரும். கரெக்ட். ஆனா வெற்றிங்கிறது ஒரு எண்ட் கார்டு கிடையாது. அது முற்றிலும் புதிய, ரொம்ப சவாலான ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். குறிப்பா மனித உறவுகள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பூகம்பத்தையே கொண்டு வரும். இந்த இடத்துல சாணக்கியரோட வரிகள் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஆமாம், நம்ம மூல தகவல்ல முதல் வரியே ரொம்ப நேரடியான ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கு. பணம் வந்தவுடன் எல்லாரையும் நம்ப ஆரம்பிக்காதே அப்படின்னு அந்த வரி சொல்லுது. ம் ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. ஆமா, இது நம்ம கொஞ்சம் விரிவா பாப்போம். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த லாட்டரி ஜெயிச்சவங்கள பத்தி நாம நிறைய செய்திகளை படிச்சிருப்போம் இல்லையா? ஆமா ஆமா, நிறைய நியூஸ் வரும். லாட்டரி அடிச்ச உடனே பல வருஷமா பேசாத சொந்தக்காரங்க, அப்புறம் எங்க இருக்காங்கன்னே தெரியாத நண்பர்கள் எல்லாம் திடீர்னு முளைச்சு ரொம்ப பாசம் காட்டுவாங்க. அதுதான் உலக வழக்கம். உலகத்திலேயே நாம தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால தான் பணம் வந்த உடனே எல்லாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? வந்து அந்த லாட்டரி உதாரணத்தை வச்சு இதை பார்ப்போமே. இதை உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா சடன் வெல்த் சிண்ட்ரோம், அதாவது திடீர் செல்வம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, சடன் வெல்த் சிண்ட்ரோம். ஆமா. அதாவது திடீர்னு ஒரு பெரிய செல்வம் ஒருத்தருக்கு வரும்போது அந்த நபரோட வாழ்க்கையில மட்டும் மாற்றம் வராது. அவரை சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஓஹோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க புள்ளி விவரங்களை பார்த்தோம்னா பெரிய அளவுல லாட்டரி ஜெயிச்சவங்க பல பேர் அடுத்த சில வருஷங்கள்லயே முழுசா பணத்தை இழந்து நடுத்தருக்கு வந்திருக்காங்க. நிஜமாவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா. அதுக்கு காரணம் அவங்களுக்கு கணக்கு வழக்குகளை நிர்வகிக்க தெரியாதது மட்டும் கிடையாது. தங்கள சுத்தி இருக்கிற உறவுகளோட சுயரூபம் புரியாம எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பினதுதான் மிகப்பெரிய காரணம். அப்போ அவங்க காட்டுற அந்த அதீத அன்பும் பாசமும் நம்ம மேல இருக்கிற அன்பு இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பணத்து மேல, இல்லனா அந்த வெற்றியின் மேல இருக்கிற ஆசைன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அதுல அதுல ஒரு சின்ன உளவியல் சூட்சுமம் இருக்கு. இத பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் டிபெண்டன்சி, அதாவது வளங்களை சார்ந்து இருத்தல்னு சொல்லலாம். ரிசோர்ஸ் டிபெண்டன்சி, அதாவது நமக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை நம்பி வருது. கரெக்ட். மனிதர்கள் இயல்பாகவே இந்த சமூக கட்டமைப்பை சார்ந்தே வாழ பழகியிருக்காங்க இல்லையா? உங்ககிட்ட பணம் இல்லாதப்போ அல்லது நீங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்க மேல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆமா, ஏன்னா நாமும் அவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தானே. எக்ஸாக்ட்லி. நீங்க அவங்கள மாதிரியே ஒருத்தர் தான். ஆனா உங்களுக்கு பெரிய பணமோ வெற்றியோ வரும்போது என்ன ஆகுதுன்னா சுத்தி இருக்கிறவங்க தங்களை அறியாமலேயே உங்களை ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வாய்ப்பா? அதாவது இவர்கள் நிஜ வாழ்க்கையிலையும் பேசுவாங்க. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா பணம் எதையும் புதிதாக உருவாக்குவதில்லை. அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கிற குணத்தை ஒரு பூத கண்ணாடி மாதிரி பெருசாக்கி காட்டுது, அவ்வளவுதான். வாவ்! இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அதாவது இத்தனை நாள் அவங்க நல்லவங்க மாதிரி ஒரு முகமூடி போட்டிருந்தாங்க. பணம் இந்த முகமூடிய கிழிச்சு எரிஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை. ஒரு சமூகத்துறை அவங்கள இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தது, இப்போ அந்த திரை விலகிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அத ஒரு சமூக கட்டுப்பாட்டு திரை, ஆங்கிலத்துல சொசைட்டல் மியூட் பட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். சொசைட்டல் மியூட் பட்டன். இன்ட்ரெஸ்டிங். அதாவது சாதாரணமா சமூகத்துல வாழும்போது பலவிதமான பயங்கள் நமக்குள்ள இருக்கும்.
மத்தவங்களோட உதவி தேவைப்படும், அல்லது ஏதாவது தப்பு பண்ணா சமூகம் நம்மள ஒதுக்கி வச்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆமா, 4 பேர் என்ன நினைப்பாங்கன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பயத்துல பலரும் தங்களோட சுயநலமான, அகங்காரமான அந்த உண்மையான குணங்கள மறைச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவங்கள முகமூடி அணிந்து கொள்கிறார்கள். இதத்தான் சாணக்கியரும் தன்னோட அனுபவத்துல இருந்து சொல்றார். ம் சாணக்கியரோட அனுபவம்னா அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா, சாணக்கியர் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர். சந்திரகுப்த மௌரியருக்கு வழிகாட்டியா இருந்து ஒரு ஏகாதிபத்தியத்தையே கட்டி எழுப்பியவர் இல்லையா? ஆமா, பெரிய ராஜதந்திரி அவர். தன்னோட வாழ்நாள்ல அவர் எத்தனையோ துரோகங்களை சந்திச்சிருக்காரு. ஒற்றர்கள், போலியான கூட்டாளிகள்னு பலரையும் பார்த்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு மனிதர்களோட இயல்பு ரொம்ப துல்லியமா தெரிஞ்சிருக்கு. சாணக்கியரோட அந்த பின்னணியை வச்சு பார்க்கும்போது இது இன்னும் தெளிவா புரியுது. அதிகாரம் கையில வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த சமூக கட்டுப்பாடுகள் தேவைப்படுறதில்ல இல்லையா? நீங்க எக்ஸாக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஒருத்தருக்கு அபரிமிதமான பணமோ அதிகாரமோ வரும்போது, எனக்கு இனிமே யாருடைய உதவியும் தேவையில்லை, என்னை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு திமிரான தைரியம் வந்துரும். ஆமா, அது ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங்க கொடுக்கும். அந்த தைரியம் வரும்போது அவன் இத்தனை நாளா போட்டுக்கிட்டு இருந்த அந்த முகமூடிய அப்படியே கழற்றி எரிஞ்சிடுவாங்க. அதனாலதான் பணத்தை ஒரு ட்ரூத் சீரம், அதாவது உண்மை அறியும் கருவி அப்படின்னு நவீன உளவியலாளர்கள் சொல்றாங்க. ட்ரூத் சீரம் ரொம்ப ஆப்டான வார்த்தை. அது மனிதர்கள் இத்தனை காலமா உள்ள மறைச்சு வச்சிருந்த உண்மையான குணத்தை, அது பேராசையா இருந்தாலும் சரி, இல்ல வஞ்சகமா இருந்தாலும் சரி, அது அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துரும். அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, பணம் உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட உண்மையான முகத்தை காட்டும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கு உங்களுக்கே பணம் வரும்போது உங்களுடைய உண்மையான முகத்தையும் அது உலகத்துக்கு காட்டும்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100% உண்மை. இது பாத்தீங்கன்னா ஒரு இருபக்க கண்ணாடி மாதிரி தான். உங்களுக்கு வெற்றி வரும்போது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்னு நீங்க நினைச்சிருந்தவங்களோட உண்மையான முகம் வெளிப்படும். ஓ, அப்ப அது 2 பக்கமும் வேலை செய்யுது. ஆமா, அவங்க உங்க வெற்றியை கண்டு பொறாமப்படலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமலே உங்ககிட்ட இருந்து லாபம் பார்க்க நினைக்கலாம். அதே போல உங்களுக்கே அந்த பணம் வரும்போது உங்களுக்குள்ளே இத்தனை காலமா அடக்கி வைக்கப்பட்டிருந்த உங்களோட உண்மையான குணமும் வெளிப்படும். அதுவும் உண்மைதான். பணம் வந்ததும் நம்ம குணமும் மாற வாய்ப்பு இருக்கு. அதிகாரமும் பணமும் வரும்போதுதான் ஒரு மனிதன் நிஜமாவே நேர்மையானவனா, அவனோட உண்மையான ஒழுக்கம் என்ன அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ஒரு நிமிஷம் இருங்க, இத கேட்கும் போதே எனக்கு ஒரு மாற்று சிந்தனை தோணுது. சொல்லுங்க, என்ன தோணுது? அதாவது, இத்தனை காலமா கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு ஒரு வெற்றியையோ பணத்தையோ நம்ம சம்பாதிக்கிறோம். அதையெல்லாம் பண்ணதே கடைசி காலத்திலயாச்சும் நிம்மதியா இருக்கலாம் தானே? ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ வெற்றிக்கு பிறகு ஏன் இன்னும் அதிகமா எச்சரிக்கையா இருந்து நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? நமது மூல தகவலோட கடைசி வரியில பாத்தீங்கன்னா, வெற்றி பெற்ற பிறகும் அறிவும் எச்சரிக்கையும் அவசியம். பக்கத்துல ஒரு நெருப்பு எமோஜி போட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற பிறகு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கூடாதா? உங்களுடைய கேள்வி ரொம்பவும் நியாயமானது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படிதான் நினைக்கிறாங்க. வெற்றி கிடைச்சிருச்சு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, செட்டில் ஆயிட்டோன்னு தளர்வா இருந்துடுறாங்க. ஆமா, நாம அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். ஆனா அங்கதான் உங்க சறுக்கலே ஆரம்பிக்குது. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இத யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய மலையில ஏறுறது ரொம்ப கஷ்டமான பயணம்தான். அதுக்காக நம்ம நிறைய பயிற்சி எடுக்கிறோம், ரொம்ப சிரமப்படுறோம். ஆமா. ஆனா அந்த உச்சிக்கு போன பிறகு அப்பாடா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கவலமில்லாம ரிலாக்ஸ் ஆயிட்டா என்ன ஆகும்? மலை உச்சியில வீசுற பலமான காத்துல வழுக்கி அதல பாதாளத்துல விழ நேரிடும் இல்லையா? ரொம்ப கரெக்டான உதாரணம். அப்போ ஏறுறதை விட உச்சிக்கு போன பிறகு அங்கே நிலைச்சு நிக்கிறது இன்னும் கஷ்டம் தோணுது எனக்கு. அந்த மலை ஏறும் உதாரணம் இந்த இடத்துல ரொம்ப கச்சிதமா பொருந்தது. நீங்க மலையோட உச்சியை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அங்க புவியீர்ப்பு விசை வேலை செய்யாம நின்னுடாது இல்லையா? ஆமா, கிராவிட்டி எப்பவும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது உங்களை எப்படியாவது கீழே இழுக்கத்தான் பார்க்கும். அதே போலதான் வெற்றியும் செல்வமும். நீங்க ஜெயிச்ச பிறகு உங்ககிட்ட வர்றவங்க எல்லாரும் நல்ல நோக்கத்தோட வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதாவது புதுசு புதுசா பிரச்சனைகள் வரும்னு சொல்றீங்க. ஆமா, உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள், உங்க செல்வத்தை எப்படியாவது அபகரிக்க நினைப்பவர்கள்னு புது புது எதிரிகள் உருவாவாங்க. பணத்தால வெளிப்பட்ட அந்த போலி முகங்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கவசம் தேவை. ஓஹோ, அந்த கவசம்தான் மூல தகவல்ல குறிப்பிட்டிருக்கிற அறிவு, அதாவது விஸ்டம், அப்புறம் எச்சரிக்கை, அதாவது காஷன் அப்படிங்கறதா? சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். இந்த ரெண்டும் வேற வேற விஷயங்களா இல்ல ரெண்டும் ஒண்ணா? இது ரெண்டும் வேற வேற, ஆனா பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைந்த விஷயங்கள்.
அந்த வெற்றியையும் செல்வத்தையும் எப்படி சரியா நிர்வகிப்பது அப்படின்னு முடிவெடுக்க உங்களுக்கு அறிவு தேவை. நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆமா. எந்த இடத்துல முதலீடு செய்யணும், எந்த உறவுகளுக்கு உதவி செய்யணும், குறிப்பா எந்த இடத்துல யார்கிட்ட முடியாது அல்லது நோ அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லணும்னு அந்த அறிவு தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். நோ சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே பலருக்கு. அதுதான் அறிவோட வேலை. அதே வேளையில உங்களை சுத்தி வளைவரிக்கும் போலி மனிதர்கள், உங்களுக்கு முகஸ்துதி பாடி உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள், இவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்க உங்களுக்கு எச்சரிக்கை கட்டாயம் தேவை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த மோன தகவல்ல கடைசியா ஒரு நெருப்பு எமோஜி கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சொல்லுங்க. சாதாரணமா பாக்குறப்போ அது ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ்ல வர்ற மாதிரி டிசைன்காக போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்குல்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குறியீடு. நெருப்பு கொண்டு நாம சமைக்கவும் முடியும். அதே நெருப்பு கவனக்குறைவா இருந்தா நம்ம வீட்டையே கொளுத்திடவும் செய்யும் இல்லையா? ஆமா, அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு. செல்வமும் அப்படிதான். அறிவு அப்படிங்கிறது அந்த நெருப்பை வச்சு சரியா சமைக்கிற மாதிரி. எச்சரிக்கை அப்படிங்கிறது அந்த நெருப்பு நம்ம வீட்டை பற்றிக்காம பாதுகாப்பா பாத்துக்கிற மாதிரி. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. அதனாலதான் சாணக்கியர் வெறும் அறிவு மட்டும் போதாது, அறிவும் எச்சரிக்கையும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும்னு சொல்றார். இதை நான் இன்னொரு விதமா சொல்லணும்னா, அறிவில்லாம வெறும் எச்சரிக்கை மட்டும் ஒருத்தன் கிட்ட இருந்தா அவர் எல்லாருமே சந்தேகப்படுற ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுவாரு. ஆமா, அதுவும் ரொம்ப ஆபத்து தான். அதே போல எச்சரிக்கை இல்லாம வெறும் அறிவு மட்டும் இருந்தா அவர் ரொம்ப ஈஸியா மத்தவங்களால ஏமாற்றப்படுவாரு. இது ரெண்டும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஒரு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா? உண்மைதான். 100க்கு 100 சரியா சொன்னீங்க. மனித வரலாறு முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த தவறுகள் திரும்ப திரும்ப நடந்துபிட்டே தான் இருக்கு. தொழில்நுட்பம் மாறி இருக்கலாம், நாம வாழ்ற சூழல் மாறி இருக்கலாம், ஆனா மனிதனோட அடிப்படை உளவியலும் அந்த பேராசையும் என்னைக்குமே மாறுவதில்லை. உண்மைதான். ஹியூமன் நேச்சர் எப்பவும் ஒண்ணுதான். அதனாலதான் சாணக்கியர் காலத்துல சொல்லப்பட்ட இந்த தத்துவங்கள் இன்னைக்கும் இனி வருங்காலங்களுக்கும் 100% பொருந்தும். ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கு, வெல்த் இஸ் a great servant but a bad master அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, வெல்த் இஸ் a great servant but a bad master. அதாவது செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வேலைக்காரன், ஆனா அதுவே ஒரு மிக மோசமான எஜமானனும் கூட. உங்ககிட்ட அறிவும் எச்சரிக்கையும் இருந்தா அந்த செல்வம் உங்களுக்கு வேலைக்காரனாவே இருக்கும். அந்த எச்சரிக்கையை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த செல்வம் உங்களோட எஜமானனா மாறி உங்களை ஆட்டிப்படைக்க தொடங்கிடும். ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான தேடல் வெறும் 2 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான வாழ்க்கை உண்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஆமா, சின்ன வரிகள் தானாலும் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. இத நாம சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெளிவா புரியுது. சொல்லுங்க. முதலாவதா, வெற்றி உங்களை தேடி வரும்போது உங்க வாழ்க்கையில திடீர்னு சேர புதிய முகங்களை மட்டுமில்ல, இத்தனை காலமா உங்க கூடவே இருந்த பழைய முகங்களை கூட கண்மூடித்தனமா நம்புறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கரெக்ட். இரண்டாவதா, செல்வம் அப்படிங்கிறது மனிதர்களை மாற்றுவதில்ல, அது வெறும் ஒரு கண்ணாடி. அது அவங்க இத்தனை காலமா அணிந்திருந்த போலியான முகமூடியை கிழிச்சு அவங்களோட உண்மையான முகங்களை உலகிற்கு காட்டும் ஒரு கருவி. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த ட்ரூத் சீரம். மூன்றாவதா, ஒரு மலையின் உச்சியை அடைவது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் அங்கிருந்து கீழே விழாமல் அந்த வெற்றியை கட்டி காப்பது. அதுக்கு அறிவும் எச்சரிக்கையும் ஒரு அணையாத நெருப்பை போல உங்களுக்குள்ள எப்பவுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ரொம்ப தெளிவா தொகுத்துட்டீங்க. ஒரு சின்ன குறிப்புக்குள்ள எவ்வளோ பெரிய மனித உளவியல் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம்தான். கண்டிப்பா. சரி, இந்த சிறப்பான தேடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனைய விட்டு செல்ல நான் விரும்புறேன். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பேசணும். சாணக்கியர் சொன்னது போல பணம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. அது மற்றவர்களின் உண்மையான முகங்களை உங்களுக்கு காட்டும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா. அமைதியா உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு நீங்க ஆசைப்பட்ட அந்த மாபெரும் வெற்றி உங்களை தேடி வரும்போது, நீங்க எதிர்பார்த்த அந்த அளப்பரிய செல்வமும் அதிகாரமும் உங்க கைக்கு சேரும்போது, அதே பணம் உங்களுடைய எந்த உண்மையான முகத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நீங்க இத்தனை காலமா போட்டுக்கிட்டு இருந்த முகமூடி எது? இந்த ஆழமான கேள்வியோடு உங்களை சிந்திக்க விட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள்.